விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு தை மாதத்தில் என்ன பலன் சொல்ல போகிறோம் பார்த்தீங்களா? கவனமாக கேட்டுங்க. கூட இருந்து குழிப்பறிப்பாங்கள்ல, அதுதான் நடக்க போகுது. கவனமாக இருங்க. யார் நம்பணும் யார் நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கும். ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பலர் பேருடைய எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் மீறி வரணும். அப்போது உங்களுக்கு இருக்கிற நட்பு உறவுகள் மூலிமா நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரணும். அப்போ அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கூட்டு பலம் சொல்லுவாங்க இல்லையா? கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் தானே. அது மாதிரிலாம் நடந்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது உண்மை. அவங்கள அனுதினமும் நினச்சிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பாருங்கள். சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்கள். புண்ணியஸ்தல யாத்திரை போக முடிஞ்சால் அது போயிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் இருக்குல்ல, அது ஆபத்தாக இருக்கட்டும் விபத்தாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் வணங்குற தெய்வத்தாலையும் கண்டிப்பாக நிறைவேற போகுது அப்படின்னு கண்கூட நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க.